அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலே ஒரு அழகான ஒரு செய்திக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-12 வரையிலும் இன்றைக்கு கானா ஒரு கல்யாணம். என்னுடைய நாளுடைய செய்தியுடைய தலைப்பு கானா ஒரு கல்யாணம். நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் 6 கற்சாடிகளிலே தண்ணியை ஊற்றும் போது என்னவா மாறிச்சுங்க? திராட்சரசமா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இந்த கானாவூர் கல்யாணத்தில் 7 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. இதில் முதல் காரியம், முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. முதல் காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே நடக்கிறதான நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள விருப்பம் உள்ள தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, கல்யாணத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல அவருடைய கரத்துல போனது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதுங்க? கல்யாண பத்திரிகை. அல்லேலூயா. முதல் காரியம், நம்முடைய தேவன் நம்முடைய வீட்டில நடக்கிறதான நிகழ்வுகளிலே பங்கு கொள்ள விரும்புகிறவர். ஆமென். இவர்கள் அழைப்பு கொடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்வுக்கு என்ன பண்றாரு? போகிறதை நாம் பார்க்கிறோம். மனமகிழ்ச்சியோடு அவர் போகிறார், சந்தோஷத்தோட போகிறார். அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துவை அங்க இருக்கிற அந்த வீட்டார் அந்த கல்யாணத்துல கனப்படுத்தி இயேசுவை அழைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆமென். நாம் நம்முடைய வீட்டிலே நடக்கிற நிகழ்வுகளிலே இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதில் பாருங்க, நிறைய பேர் முதல் பத்திரிக்கை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் வைப்பாங்க. முதல் பத்திரிக்கையை பாஸ்டர் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆரம்பிப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த கானாவூர் கல்யாணத்தில் அவர்கள் முதலாவது இயேசுவை அழைத்தார்கள். இயேசு பிரியத்தோட அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்றாரு? அவர் மட்டுமா போறாரு? சீஷர்களையும் அந்த திருமணத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். இயேசு வெறும் சந்தோஷமான நிகழ்வுக்கு மட்டும் போகல. அவர் இந்த பூமியில உயிர் வாழ்ந்த போது அவர் கல்யாண வீட்டுக்கும் போயிருக்கிறாரு, இரங்கல் வீட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? போயிருக்கிறாரு. எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் பந்தி இருந்திருக்கிறாரு, விருந்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டே போகலாம். அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா லாசருடைய அந்த மரணத்தின் போது பார்க்கும்போது மார்த்தாள் ஆண்டவர் வருகிறதை கேள்விப்பட்டு எதிர்கொண்டு வரும்போது மார்த்தாள் அழுகிறாள். ஆண்டவரே, இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து பாருங்க, அதை கண்ட உடனே அவர் அழுதார் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. இயேசு அழுதாராம். ஏன்? நம்முடைய வீட்டிலே இயேசுவுக்கும் ஒரு இடத்தை கொடுக்கும் போது, கடந்த வாரத்தில் சொன்ன, நம்ம வீட்டிலே இயேசுவுக்கு ஒரு அறை என்ன பண்ணோம்? இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து பேசினேன். இங்கே அந்த எந்த நிகழ்வானா இருக்கட்டும், அந்த நிகழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இடத்தை நாம் என்ன பண்ணோம்? கொடுக்க வேண்டும். அது கல்யாணமா இருக்கட்டும், அது பிறந்த நாளா இருக்கட்டும், அல்லது அது எந்த நாளானா இருக்கட்டும், பர்த்டேவா இருக்கட்டும், டெத்டேவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இயேசு அங்கே இருக்க அவர் விரும்புகிறார். ஆமென். என்னுடைய கேள்வி என்னன்னா, நாம் அவரை அழைக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்ட பிறகு இயேசுவை அழைக்கிறோமா? எல்லாரையும் அழைத்த பிறகு அப்படி கொஞ்சம் ஏசப்பாவையும் திரும்பி பார்க்கிறோமா? எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏசப்பாவை பார்க்கிறோமா? அல்லது எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அங்க முன்னிறுத்துறோமா? முதலாவது ஆண்டவரை முன்னிறுத்துறோமா? முதலாவது ஆண்டவரிடத்துல கேட்கிறோமா? முதலாவது ஆண்டவரை முன்னிறுத்துறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியத்திலும் முதலாவது ஆண்டவரை முன்னிறுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி செய்றீங்க? செய்யலைன்னா இதுக்கப்புறம் செய்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். எந்த காரியமா இருக்கட்டும், நம்ம செபிக்கும் போது, ஆண்டவரே இதை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்க செய்யுங்க ஆண்டவரே,
இது எங்களால் நடக்காது, எங்களால் இது செய்ய முடியாது. நீங்க முதலாவது உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. முதல் அழைப்பு அது இயேசுவுக்கு. ஆமென். எந்த நிகழ்வு வந்தாலும் நிறைய பேர் முதல் அழைப்பு தாய் மாமனுக்குன்னுவாங்க, முதல் அழைப்பு பங்காளிக்குன்னுவாங்க. நான் சொல்லுகிறேன், முதல் அழைப்பு யாருக்கு? அப்படியா? எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இரண்டாவது காரியம் பாருங்க, 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்துங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இங்கே குறைவு உண்டாகிறது. ஆமென். என்ன குறைவு? திராட்சரசம் குறைவுபடுகிறது. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு குறைவும் நமக்கு தெய்வீக பரிபூரணத்தை உணர்த்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு குறைவு வருது அப்படின்னு சொன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும், நம்ம முன்னெடுக்கிற காரியத்துல ஏதோ ஒரு தடை வருது, ஒரு குறைவு வருது, ஒரு போராட்டம் வருது. இந்த காரியத்துல இந்த குறைச்சல் ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த குறைவு ஏன் வருதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு குறைவும் நமக்கு தெய்வீக பரிபூரணம் தேவை என்பதை உணர்த்துகிறது. ஆமே. இப்போ ஒரு குறைச்சல் வந்துருச்சுன்னா நம்ம அங்க உடனே நம்ம ஸ்டக் ஆகி சோர்ந்து போய் அப்படியே என்ன பண்ணக்கூடாது, நின்ற கூடாது. இந்த கல்யாண வீட்டுல இயேசுநாதர் இருக்கிறாரு, ஆனா அங்க என்ன வந்துருச்சுங்க? இப்போ குறைவு வந்துருச்சு. அப்போ இந்த குறைவுல மரியாள் அவருடைய தாயார் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி இங்க என்ன வந்துச்சு? இந்த திருமணத்துல ஒரு குறைவு உண்டாயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற கல்யாணத்துல பாருங்க, ஒரு குறை வந்துட்டா எவ்வளோ, அது பாருங்க வாழ்க்கை முழுசும் பேசுவாங்க. அதுவும் எதுல குறை வந்தா பேசுறாங்களோ இல்லையோ, அங்க ஸ்டேஜ் எப்படி இருந்தா நமக்கு என்ன, அங்க பொண்ணு கழுத்துல எது இருந்தா எது இல்லைன்னா என்ன, அங்க சேர் ஒழுங்கா இருந்தா இல்லைன்னா என்ன, சாப்பாடு முக்கியம். ஒரு திருமணத்துல ஒரு குறைவு வருதுன்னா 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு ரெடியா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இங்கேயும் இந்த திருமணத்துல ஒரு குறைவு உண்டாயிருக்குது. ஏன் உண்டானது என்று சொன்னால், அது பரிபூர்ணமாய் மாறுவதற்காக. அந்த குறைவு, அந்த குறைவிலிருந்து பரிபூரணத்தை ஆண்டவர் உண்டு பண்ணும்படியா இங்கே ஒரு குறைவு வந்தது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அல்லேலூயா. 4வது காரியம் என்ன சொல்றேன்னா, தாயுடைய பரிந்துரையும் தெய்வீக கவனத்தை கொண்டு வருதலும். அப்போ தாய் போயிட்டு ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க கவனத்துக்கு கொண்டு போறாங்க, இந்த மாதிரி குறைச்சல் உண்டாயிருக்குது, இந்த குறைச்சலிலே நீங்க ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வீகமான ஒரு கவனத்துக்கு நேராய் அவர்கள் கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நம்ம யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? வந்த உடனே என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன பண்றதுன்னே என்ன பண்ணாதுங்க, புரியாது. மைண்டுக்கு என்ன செய்யுதுன்னே நமக்கு தெரியாது. ஒரு குறை வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், ஏன்னா நம்ம அதை அடுத்த பிளான், நம்ம பிளான் ஏ மட்டும்தான் நமக்கு தெரியும். பிளான் பி, பிளான் சி எல்லாம் நம்ம ஒரு நாளும் ஏற்படுத்தி வைக்கிறதே இல்லை. அந்த பிளான் ஏ, சாப்பாடு பந்தி காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் பார்த்தா, மொய் வைக்கிறவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடா கட்டி என்ன, பந்தி காலியாக போகுதுன்னு முடிவு எடுத்துட்டா, தூக்குடா தூக்க, 4 தூக்க எடுத்து என்ன பண்ணு, உள்ள லாக்குன்னு என்ன பண்ணுவான், வச்சிருவான். மொய் வச்சுவேன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடா கட்டி என்ன, 4 பக்கெட்டி தூக்கே, சட்னி ஒரு பக்கம், தால்ச்சா ஒரு பக்கம், பிரியாணி அண்டாவை தூக்கி என்ன பண்ற, வச்சிரு, நல்ல பீஸை தூக்கி வை. மொய் வச்சுவேன் எப்படியானா போட்டோம். நம்ம தான் அவங்கள கூப்பிட்டு, ஐயா இந்த கல்யாணத்துக்கு வாங்கன்னு அழைக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்ம தானே வீடு போய் கூப்பிட்டோம் அவங்கள, வேற யாருன்னா வந்து கூப்பிட்டாங்களா? நம்ம போய் வீடு போய் தேடி அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து, அம்மா வாங்கம்மா என் கல்யாணத்துக்கு, ஐயா வாங்க அப்படின்னு அன்போடு நம்ம தான் அழைச்சோம். அழைச்ச நம்ம தான் என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு நல்லபடியா சாப்பாடு கொடுக்காம நம்மள வரையும் சாப்பிட்றதுக்கு தூக்கி வச்சுட்டு, அவங்களுக்கு பீஸ் இல்லாத ஏதோ ஒன்றத்தை போட்டு அவங்கள அனுப்பிச்சிடுறோம். செய்யலாமா? செய்ய அது நமக்கு ஆசீர்வாதமா? இல்லை. அது அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு மட்டும் எடுத்து வச்சிருங்க, ஓகேங்களா? மிச்சம் யாருக்கும் எடுத்து வைக்கக்கூடாது.
இல்லைன்னா ஆர்டர் பண்ணி கொண்டு வரணும். ஆமே. அல்லேலூயா. என்னை திட்ட கூட திட்டுங்க, ஆனா இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமே. அந்த திருமணத்திலே குறைவு வருதுன்னு சொன்னா அங்க எடுத்து வச்சதை எடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு, அந்த பந்தியில் அமர்ந்தவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அவங்க மன திருப்தியோட நம்மளை வாழ்த்திட்டு போனோம். ஆமே. பாருங்க, இந்த திருமணத்திலே ஒரு குறைவு. அப்போ தெய்வீக சிந்தையோடு கூட இங்கே அவருடைய தாய் வந்து சொல்றாங்க, பாருங்க என்ன சிந்தைன்னா, குறைவு வருகிறது என்று சொன்னால் அதை பூரணப்படுத்துகிறவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். பச்சை தண்ணீரை பரவசமாக்கி பரவசப்படுத்திடும் தெய்வம் இயேசு மட்டும்தான். ஆமே. இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த குறைவுல ஒரு குறை வந்துருச்சு. அங்கே நமக்கு இல்லை என்று சொன்னாலும் நாம் அழைத்தவர்கள் வெறுமையோடு திரும்பி செல்லக்கூடாது. அவர்களை வயிறார உணவளித்து நாம் அனுப்ப வேண்டும். ஆமே. சப்ஜெக்ட் தியானிக்கும் போது எனக்கு வந்த வெளிப்பாடை தான் உங்களுக்கு சொல்றேன். அங்கே கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கானாவூர் கல்யாணத்துல கூட்டம் வந்துட்டே இருக்குது. அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியல. ஒரு திராட்சை ரசம் செய்வது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. கிரேப்பை எடுத்து அதை பதப்படுத்தி அதை கொண்டு வந்து சரியா என்ன பண்ணுவாங்க, திருமணங்களிலே பகிர்ந்து கொடுப்பாங்க. இந்த நாட்களிலே இதை செய்யறதுக்கு பல நாட்கள் என்ன பண்ணும், எடுக்கும். இந்த பந்தி விசாரிக்கிறவங்க எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. இந்த கிரேப் அவங்க அவர் யாருக்கிட்ட ஆர்டர் பண்ணான்னு தெரியல. இன்னைக்கு நிறைய கேட்டரிங் இருக்குது, இன்னைக்கு நிறைய சர்வீஸ் இருக்குது. ஆனா அன்னைக்கு பாருங்க, யாரு அது தெரியல, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் இந்த ஆர்டர் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க விட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டு கல்யாணம், நீங்க என்ன பண்ணுங்க, கிரேப்பை பரிமாறுங்க. பாருங்க, அவங்க பரிமாறிட்டே வராங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சில கல்யாணம் பாருங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, வந்துட்டே இருப்பாங்க. குறைவு வரும்போது அந்த இடத்துல இந்த திராட்சை ரசம் செய்தவர்கள் அங்கேதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இப்ப யோசிக்கிறாங்க, எப்படி இந்த குறைவை நம்மளால என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும், இந்த குறைச்சலை எப்படி நம்மளால தீர்க்க முடியும். பாருங்க, இந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே இப்ப அங்க செஞ்சவனே யோசிக்கிறான், இதை செய்யணும்னா இன்னும் என்ன ஆகும், நேரம் ஆகும், எப்ப செஞ்சு எப்ப எடுத்துன்னு வந்து எப்ப தர்றது. பார்க்கலாம். அடுத்து 5, 6, 7 வசனத்தை வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்கு 2வது பாயிண்ட் சொன்னேன். நமக்கு ஒவ்வொரு குறைவும் ஏற்படும் போது அது நமக்கு தெய்வீக பரிபூரணத்தை உணர்த்துகிறது. இன்னும் நம்ம கிட்ட ஏதோ பரிபூரணத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். இப்ப இருக்கிறது பரிபூர்ணமானது அல்ல, பரிபூர்ணம் ஆனவைகளுக்காக தேவன் இந்த குறைச்சலை இங்க என்ன பண்றார், அனுமதிச்சு இருக்கிறார். வேலைக்காரர்களிடத்திலே சொல்லுகிறார். அங்க அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். 4வது பாயிண்ட் என்னன்னா, வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நான் அந்த 6 ஜாடியை பத்தி எல்லாம் பேச போறது கிடையாது. வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் ஆரம்பிக்கப்படும். ஆமென். எப்போ ஆண்டவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதே அந்த குறைவு மாறி ஆண்டவர் அற்புதத்தை ஆரம்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவங்க போறாங்க, அவர்கள் கண் பார்க்கவே அந்த கற்சாடிகளை எல்லாவற்றையும் அவர்கள் கழுவுறாங்க, உள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆமென்.
வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து, இவர்களுக்கு தெரியும் எப்படி திராட்சரசம் செய்வது என்பது இவர்களுக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததின் மூலியமாய் இங்கே அற்புதம் நடைபெற ஆரம்பித்தது. ஆமென். நம்ம எண்ணத்துக்கு, நம்ம மூளைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு நாள் ஆண்டவரிடத்துல வரும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நம்ம நினைக்கும் போது, ஒரு நாளும் நம்முடைய மூளைக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ ஞானவானா உக்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பன்னா நீ தான் பெரிய முட்டாள். நீ முட்டாளா இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பீங்கன்னா நீங்க தான் மிகப்பெரிய ஞானவான். அல்லேலூயா. பைபிள் காலேஜில் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பேசும்போதெல்லாம் உனக்கு எதிரில் இருக்கிறவங்கள என்ன நினச்சிக்கணுமா? முட்டாளா நினச்சிக்கணுமா? அப்போதான் நம்மளால சிறப்பாக என்ன பண்ண முடியுமா? பேச முடியுமா? இல்லை அவங்கெல்லாம் அதிமேதாவி நினச்சோன்னா நம்மளால ஒரு நாளும் அவங்களோட தைரியமாக என்ன பண்ண முடியாதான்? பேச முடியாது. சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம ஒரு ஞானம் இல்லாதவர்களாக, எனக்கு எதுவும் தெரியாது ஏசப்பா, நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்களோ நான் அதன்படி கேட்டு நடக்க நான் வந்திருக்கிறேன், நான் அதை கேட்குறேன், அவ்வளோதான். கண்ணை கட்டி விட்டா எப்படி இருக்கும்? எதனா தெரியுமா? தெரியாது. ஆனால் கண் திறக்கப்பட்டிருக்கும் போது எல்லாமே தெரியும். குறை தெரியும், நிறை தெரியும், பள்ளம் தெரியும், மேடு தெரியும். ஆனால் கண்ணை கட்டிட்டா ஒன்றும் தெரியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது கண் கட்டப்பட்டவர்களாக தான் உட்காந்துருக்கணும். எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே என்ன பண்றேன், நான் கேட்டுக்கிறேன். பாருங்க, இந்த வேலைக்காரன் கீழ்ப்படிந்தான். இப்போ கீழ்ப்படியும் போது அற்புதம் ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, அந்த இடத்துல அவன் கொண்டு போய் கச்சாடைகளை சுத்தம் செய்து கொண்டு வந்து வைத்து, இதெல்லாம் தண்ணீர் நிரப்பப்படுது. அதை நிரப்பட பார்க்கறான். தண்ணி ஊத்து சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே? பாருங்க, வாசிங்க, அடுத்து வாசிங்க. 8. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, அப்போ நமக்கு 5வது காரியம் அற்புதமான ஒரு மாற்றம். ராமேன் சொல்லுங்களேன். என்னதுங்க? தண்ணியை ஊத்திட்டு, அதுவும் எங்க இருந்த ஜாடி? வெளியில இருந்த ஜாடி உள்ள கொண்டு வந்து தண்ணியை ஊத்திட்டு இப்ப எண்ணெயே கொண்டு போய் கொடுக்க சொன்னா தண்ணீர் என்னவா மாறி இருக்குது? நீங்க என்னவா மாறி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற நாம் வர 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 உருமாற்றம் ஆகணும். ஆமே மாணவர்களே, அற்புதமான ஒரு உருமாற்றம். அந்த திராட்சை ரசமா என்ன பண்றது? மாறுது. மாறினது மட்டும் இல்லை, பாருங்க, இயேசு சாதாரணமானதை தொடும்போது அது அசாதாரணமாக மாறுகிறது. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில கூட நான் சொல்லுகிறேன், அதுதான் நான் சொன்னேன், ஆண்டவரிடத்துல வரும்போது நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி வரணும். தண்ணியை காட்டி அது ரத்தம்னாலும் நம்ம நம்பணும், அந்த தண்ணியை காட்டி அது திராட்சை ரசம் குடியினாலும் குடிக்கணும். நெருப்பு 7 மடங்கு சூளை ஏற்றப்பட்ட அந்த நெருப்பு, பரவாயில்ல குதிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். தான் ஒரு மாற்றம். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணனா சிங்க கபிக்குள்ள உங்களை போடுவாங்க. மூளை என்ன பேசும்? ஜெபம் பண்ணாத, வானா. நீ ஜெபம் பண்ணனா உன்னை இப்ப எங்க தூக்கி போடுவாங்க? ஏன்? ஒரு வாரம் ஜெபம் பண்ணாம போலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம்? ஜெபம் பண்ணிக்கலாம். ஆனால் பாருங்க, தானியேல் அவன் தினந்தோறும் செய்து வந்தபடியே அவன் போறான், ஜன்னல் கதவை திறந்து கரங்களை விரித்து அவன் ஜெபம் செய்கிறான். அவனை பூச்சி தூக்கின்னு வந்து கெபிக்குள்ள போடும்போது தானியேலுக்கு கொஞ்சமும் பயம் இல்லை. ஏன்னால் என்னை காப்பாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், என் மேல கையை வைக்கணும்னா இயேசு அனுமதிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. போட்ட உடனே சிங்கம் பாருங்க அப்படியே வந்து நின்னுச்சான். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், எப்போ தானியேல் விழுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து மெத்த மாதிரி லைனா வந்து என்ன பண்ணிச்சான்? நின்னுச்சான். அவர் மேல ஒரு அடியும் படலை, ஒரு தூசும் இல்லை, அழகா பஞ்சு மெத்த மாதிரி விழுந்தாராம் அப்படியே. பிரைஸ் தி லார்ட். அப்போ அற்புதமான ஒரு உருமாற்றம் இயேசு அங்கே இருக்கும்போது, அவர் தொடும்போது, அவர் பேசும்போது அது நடந்து கொண்டே இருக்கும். ஆமென்.
அங்க எவ்வளவு குறை இருக்கட்டும், எவ்வளவு வியாதி இருக்கட்டும், மரித்து போய் இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லாம இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆட்டோமேட்டிக்கா மாற்றி அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் குறைவுகளின் மேலே ஆதிக்கத்தை செலுத்தி அதை பூரணமாய் மாற்றுகிறவர் அவர் நம்மோடு இருக்கிறதுனால எல்லாமே மாறும். ஆமென். அல்லேலூயா. பண்ணலாமா? மாறுமே, எல்லாம் மாறுமே. கைதட்டி பண்ணலாமா? தொடணுமே, என்னை தொடணுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, தொடணுமே, என்னை தொடணுமே. ஆறாவது காரியம் 9-10 வசனத்தை வாசிங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பந்தி விசாரிப்புக்காரனுடைய ஒரு ஆச்சரியம். அவன் பாருங்க ஷாக் ஆயிட்டான். அவனாலே நம்ப முடியல. நீ ஒருத்தன் எப்படிதான் உண்மையான திராட்சை ரசத்தை போட்டு அதை நல்லா அதுக்கு நேரம் எடுத்து அதை நல்லா கியூர் பண்ணி அதை நல்லா வடிகட்டி அதுக்கான அந்த நாள் வர வரைக்கும் வச்சு அதை சூப்பரா எடுத்துட்டு வந்து அதை பரிமாறி இருக்கிறான். அது டேஸ்ட் கம்மியாகுதான். ஒரு நேரமும் இல்லை, ஒரு காலமும் இல்லை. அதுல முதல்ல திராட்சையே இல்லை, வெறும் தண்ணீரை ஊத்தி மொண்டு கொடுத்தா இப்ப சொல்றான் இது மிகவும் ருசி உள்ளதா தான் சொல்றேன். தேவன் செய்ய 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 அதுதான் அற்புதம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். குறைவான காலங்களிலே, குறைவான நேரங்களிலே, குறைவான சமயங்களிலே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய அற்புதத்தின் காலங்கள் நேரங்கள் ஆரம்பிக்கப்படும். ஆமென். நீங்க நிறைய நேரங்களில் ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த குறைவு, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது, நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் உமக்கு எல்லா காரியத்திலும் உண்மையா தானே இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேனே, நான் உமக்கு எல்லா விதத்திலையும் உண்மையா தானே இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில ஒரு குறைவு, ஏன் என் குடும்பத்துல ஒரு குறைவு? சொல்லுகிறேன், நம்முடைய அற்புதத்தின் நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொன்னா அதற்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் சிறப்பானதை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். நீ கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்களா? இது வரையிலும் வரலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் சிறப்பானதை வைத்திருக்கிறார். ஆமென். அதுல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக சிறப்பானதை வைத்திருக்கிறார். குறைவை கண்டு துவண்டு போகாதீங்க. இன்னும் ஆனதை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ண. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மிகவும் ருசி உள்ளதா இருந்தது, மிக டேஸ்டா இருந்துச்சு. ஆமென். பாயிண்ட் பாருங்க, 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதத்தின் நேரமும் முக்கியமானது, அல்லது ஒவ்வொரு அற்புதமும் முக்கியமானது. ஏன் ஒவ்வொரு அற்புதமும் முக்கியமானது என்று சொன்னால், ஒவ்வொரு அற்புதத்தின் நோக்கமும் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துவதும் விசுவாசத்தை பலப்படுத்துவதுமே ஆகும். ஆமென். இயேசு அங்கே அற்புதம் செய்த உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த கிரியைகளை பார்த்து சீஷர்கள் அவரிடத்துல என்ன பண்ணாலாம்? விசுவாசம் வைத்தார்கள். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளிலும் செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். கானாவூர் கல்யாணத்துல சீஷர்கள் எல்லாரும் அங்கு இருக்கிற நேரத்துல அவர் அந்த அற்புதத்தை நிகழ்த்தின போது கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் அவர் மேல விசுவாசம் வைத்தார்களாம். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய விசுவாசம் கூட துவந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அந்த அவிசுவாசம் எல்லாம் நீங்கி போயிடும். விசுவாசம் நமக்குள்ளே ஊற்றாய் பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லாம் எழுந்திருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. நம்முடைய அற்புதம் நம்ம ஆண்டவருக்கு நம்மை திறந்து கொடுக்கிற ஒரு நேரம், நம் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கிற நேரம். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவருடைய சமூகத்துல? ஆண்டவரே அப்பா, ஒரு எதிர்கால தரிசனம் மிக்க அந்த குறைவை குறித்த தெய்வீக ஆண்டவரே பரிபூரணத்துக்கு நேராக எங்களை நடத்துங்க அப்பா. எங்கள் குறைவுகளை எண்ணி நாங்கள் பேசாதபடி, குறைவான வார்த்தைகளை அறிக்கை பண்ணாதபடி, தெய்வீக பரிபூரணத்துக்கு நேராய் எங்கள் எண்ணங்கள் திரும்புவதாக, எங்களுடைய சிந்தைகள் திரும்புவதாக, எங்களுடைய இதயங்கள் திரும்புவதாக. உங்களுக்கு சொல்றோம் பாருங்க,
கேன்சர் வியாதிகள் மறைகிறது இன்னைக்கும் ஏசப்பா நாமத்துல. இன்னைக்கும் முடவர்கள் நடக்கிறாங்க ஏசப்பா நாமத்துல. இன்னும் அநேக பல லட்ச ரூபாய் கடன் பட்டவர்கள் கூட அதிலிருந்து சீக்கிரமா விடுதலை ஆகிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் மாறாத வரையிலும், உன்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வரையிலும் ஒரு நாளும் நம்ப ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அற்புதம் நடக்காது, குறைவுகள் மாறாது. குறைவுகள் நிறைவாய் மாறினது. இன்னைக்கு நானும் சொல்லுகிறேன், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். குறைவானது ஒளிந்து போகும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற குறைச்சல்களை, எனக்குள்ள இருக்கிற குறைச்சல்களை நிறைவான ஆவியானவர் மாற்றி போடுங்கப்பா. இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம். நீங்க ஆண்டவரிடத்துல இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே, வெறும் தண்ணீரை நீ திராட்சரசமாய் மாற்றினீரே, ஒரு உருமாற்றம் நடைபெறுவதாக. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. அற்புதமான ஒரு உருமாற்றம் நடைபெறுவதாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான உருமாற்றம் நடப்பதாக. என் சபைக்குள்ளே அற்புதமான உருமாற்றம் நடப்பதாக. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் அற்புதமான உருமாற்றம் நடப்பதாக. ஒரு உருமாற்றம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் மாறுகிறது. நீ விட்டு கொடுத்து அப்பா கிட்ட சொல்லும் போது, ஆண்டவரே, இவர்கள் சொன்னார்கள் திராட்சை ரசம் குறைவு பட்டது ஆண்டவரே, இதை மாற்றும் ஆண்டவரே, இதை மாற்றும் ஆண்டவரே. சொல்ல அங்கே இருந்தது என்னவென்று ஆண்டவர் பார்க்கல. திராட்சரசம் இருக்குதா கொண்டு வான்னு சொல்லல. அந்த இடத்துல இருந்த வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். நீங்க, ஆண்டவரே, இப்படிப்பட்ட குறைவு இருக்கிறதப்பா, எனக்குள்ளே இப்படிப்பட்ட குறைவு இருக்கிறது ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லும் போது, உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், உங்களை மன்னிக்கிறவர், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என் இயேசு இருக்கிறார். அவர் உங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறார். திறந்து கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடுங்க. குறைவு இருக்கிறதப்பா, கிரியை செய்யுங்கப்பா, குடும்பத்துல கிரியை செய்யுங்கப்பா. குறைவு மாறணும் ஆண்டவரே, இந்த வியாதி மாறணும் ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே. இன்னும் எத்தனை நாள் அற்புதம் செய்யாம இருக்க போறீங்கப்பா? என் வாழ்க்கையில இன்னும் எத்தனை நாள் அற்புதம் செய்யாம இருக்க போறீங்கப்பா? இன்னும் நாங்க எத்தனை நாள் காத்து கொண்டு இருக்க வேண்டும் ஆண்டவரே? கொஞ்சம் இதயத்தை திறந்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவர் அற்புதம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எங்களுக்கு உங்களை மட்டும்தான் ஆண்டவரே தெரியும். எங்களுக்கு வேற யாரையும் தெரியாதாப்பா. எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சொந்து போய் முடங்கி இருக்கலாம், ஒருவேளை எங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உதவி செய்கிற என் தெய்வம் நீங்க இருக்கிறீங்கப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவரப்பா, நீர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவரப்பா. கொஞ்சம் ஆண்டவரே சபையை நினைச்சு பாருங்கப்பா. ஆண்டவரே, கொஞ்சம் எங்க விசுவாச பிள்ளைகளை நினைச்சு பாருங்கப்பா. ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். கானாவூர் கல்யாணம் சாதாரணமாக நடக்கவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோங்க தான். இன்றைக்கும் இங்கே இருக்கிறவருடைய அநேகருடைய வாழ்க்கையிலே சாதாரணமா எதுவும் நடக்கவில்லை என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா.
இன்னும் 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 நீர் கிரியை செய்ய எங்களை விட்டு கொடுக்கிறோம். இன்னும் எங்கள் திருச்சபையில திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழி நடத்தும். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.